ஹாய் கைஸ், டக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. யாரோட படம்னா கமலஹாசன், சிம்பு, மணிரத்னம் டைரக்ஷன்ல இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவேகம் படம் பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கோங்க. நாயகன் படம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அப்புறம் என்ன பார்க்குறீங்கன்னா, அஞ்சானில் கொஞ்சம் சீன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் படத்தில் உட்காந்திங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே மணிரத்னம் இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாரு. அப்படி தான் அந்த டக் லைஃப் மூவி இருக்குது. இந்த படம் பொதுவாகவே நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாம் போய் உட்காந்தோம். இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன துப்பாக்கிச்சூடு ஒன்று நடக்கும் கமலை சுற்றி ஸ்டார்டிங்கில். அப்போது பேப்பர் போடுறவரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணிடுவாருன்னா, கமலை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு ஓடி வந்துடுவார். அந்த இடத்துலையும் தப்பிச்சு வந்துடுவார். அப்படி வந்து அந்த பையனை வளர்க்குறாரு. அந்த பையன் ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு இன்னொருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பாவை யார் கொண்டா அப்படின்னு பழி வாங்க போகிறாரு அப்படின்றது தான் கதைன்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதையை அப்படின்னு கொண்டு போல த்ரிஷாவை மெயினாக வச்சு என்ன சொல்கிறது, கமலஹாசனும் த்ரிஷாவுக்காக போட்டி போட்டு, சிம்புவும் த்ரிஷாவுக்காக போட்டி போட்டு, ரெண்டு பேருமே போட்டி போட்டு நம்மளை போட்டு ஒரு பாடு படுத்திட்டாங்க. அதுதான் டக் லைஃப் மூவி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லவும் முடியல. படம் ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் எது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ரகுமான் நல்லா பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகுமான்லாம் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை இந்த படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் போயிட்டு விண்வெளி நாயகன் போடுறாங்க. தலைவர் அறுப்பு இருக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அருவா, அதை எடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ போயிட்டு விண்வெளி நாயகன் போடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு கெட்டப்லாம் வருது. என்ன கெட்டப்னா, ஒரு மாதிரி வராதுன்னு வச்சுக்கேன், போதி தர்ம மாதிரி. அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக பார்க்க முடியல. அதுவும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கொண்டலாம் ஒன்று போட்டுருந்தாரு. அது மாசான லுக்குன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரம். ஏன்னா அவர் வர்ற சீனியர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவை முழு நேர ஒரு இதுவாக காமிச்சிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். எல்லாருமே இருந்தும் யாருக்குமே சரியான ரோல் இல்லாததுனால காயத்ரிக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கமல் இது மாதிரி தப்பாக நடந்துக்கிறதுனால அந்த சென்டிமெண்ட் எதுவும் நமக்கு பெருசாக இருக்கிறால. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது கடுப்பாக இருந்துச்சுன்னா ஓடிடியில் வந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப லைஃபே இதோட முடிச்சிருக்கிறா, நமக்கு ரொம்ப மனசு வெறுத்து போய் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த படத்தை பாருங்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம மைண்ட் செட்டு டக் லைஃபை கொடுத்ததுனால இந்தியன் 2 பெட்டர் படம்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி தான் டக் லைஃப் மூவி இருந்துச்சு. ஸோ தேட்டரில் மோஸ்ட்லி பார்க்குறவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.